வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷன், ஃபெய்த், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். ஃபெய்த்துன்னு சொன்னாலும் செல்ஃப் கான்செப்ட், அப்புறம் தன்னம்பிக்கை, நம்பிக்கை அப்படின்னு சில வித்தியாசமான வார்த்தைகள் இல்லை, ஒன்று போல உள்ள வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். இதில் சென்ற பதிவில் பார்த்தோம், நம்ம ஒரு நேரமும் செய்யக்கூடிய செய்திகளுக்கு ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ராங்க்னஸ், ஓப்பன் மைண்டோடவும் ஃப்ராங்க்னஸோடவும் செய்திகளை நம்ம அணுகணும். ஒரு நிகழ்வுகளிலும் நம்மளுடைய செயல்பாட்டு திறமை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த செய்யக்கூடிய திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு தாய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குன்னு வைங்க, மகளோ மகனோ இருந்தால் அவங்க அம்மா செய்கிற எல்லா வேலையும் அந்த குழந்தை பார்த்து கற்றுக்கும். அப்படின்னு சொன்னால் லர்னிங் பை இமிட்டேஷன், லர்னிங் பை அப்சர்வேஷன் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா இந்த 2 கான்செப்டும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்புடையது. அது எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்யும். சில நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான வேலை செய்கிறோம், ஏதோ ஒரு லிக்விடை ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு ட்ரை ஐட்டத்தை ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம இல்லாத நேரத்தில் தானும் அது போல் செய்து பார்க்கணும்னு தோணும். இது ஒரு ட்ரைவியல் திங். இது இட் இஸ் ஒன்லி பிளேஃபுல் அப்படின்னு சொன்னால் கூட, இது எதை இது குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த ஒரு சிறு குழந்தை ஒரு விஷயத்தை பார்த்ததுன்னா, யாரும் பார்க்காத சமயத்தில் தான் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது இல்லை விளையாடும் பொழுது அதுபோல் ஒரு டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் கண்டெய்னர் டு தி அதர் அப்படின்னு அது செய்யறதுக்கு தயார் பண்ணி பார்க்கும். அது ரொம்ப லிக்விடு கிழையெல்லாம் கொட்டிட்டா குழந்தையால் எடுக்க முடியாது அப்படின்ற ஆஃப்டர் தாட்டோ அதுக்கு தொடர்புடைய அனுகுணமான ஒரு யோசனையை அந்த குழந்தையால் வளர்த்துக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் த ஏஜ் என்ன அதில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ். ஆனால் அம்மா செய்கிறாங்க, இதை போல் பாட்டி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயலை தானும் செய்து பார்க்கணும்னு தோணும். அப்போது இதை நம்ம ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுனோட்டோன்னு வைங்க, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை நம்ம மகனோ அதை பார்த்து தானும் செய்யும்னு தெரிஞ்சுட்டா, அது அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும்னு சொன்னால், தானும் எந்த ஒரு செயல் செய்தாலும், நம்ம இப்போ சென்ற பதிவில் கூட சொன்னோம், இந்த பதிவில் சொல்ல போகிறோம், நோ ஆக்ஷன் கோஸ் அன்னோட்டிஸ்ட். இது ஆம்னிபர்சன்ட்டுக்காக மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிற வார்த்தை தான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது நம்மளோட மகனோ நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க காக்னிட்டைஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா நாம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய நம்ம எங்கேயோ வெளியில் போயிருக்கிறோம், நம்ம வேறு ஒரு ரூமில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைகள் அந்த வேலையை செய்யறதுக்கு முயற்சி செய்யும். நிறைய சமயத்தில் அது ஒரு ஹேவயராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன செய்யணும், நம்மளை பெரியவங்க அந்த வேலையை செய்யும்பொழுது ரொம்ப கருத்தோடவும் கண்காணிச்சோடவும் ஒரு விதமான பிசறு இல்லாமையும் செம்மையாக அந்த வேலையை செய்து முடித்தா, அந்த குழந்தை அதை அப்சர்வ் பண்ணிட்டுன்னு சொன்னால் நம்மளும் அதே போல் செய்யலான்னு அந்த சிறு குழந்தைக்கு தோணும். அதில் பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவா இருக்கும்னு கேட்டால், அந்த குழந்தையும் தனக்கு அதுபோல் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வேலையை பிசறு இல்லாமல் செய்யும். ஏன்னா இந்த பார்த்து கற்றுக்கிறது, லேர்னிங் பை இமிட்டேஷன், லேர்னிங் பை அப்சர்வேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டு அந்த பிள்ளைங்களுக்கு பார்க்கும் பொழுது, உற்று கவனிக்கும் பொழுது அது நல்லபடியாக மனசில் பதிஞ்சிருதுன்னா அந்த குழந்தைகளும் அந்த வேலையை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யும். இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அம்மாவுக்கு மனசில் இருந்ததுன்னா அவங்க எந்த வேலையும் என்ன பண்ணுவாங்க, பிசுரோடு செய்ய மாட்டாங்க. பிசுறு இல்லாமல் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்ற அந்த சரியான எண்ணத்தை அந்த தாய்மார்கள் வளர்த்துக்கணும். இதை நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம செய்கிற வேலையை பார்த்து கற்றுக்கும். லர்னிங் பை அப்சர்வேஷன் உண்டு. அது தாய்க்கு மகளாக இருந்தாலும் தாய்க்கு மகனாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கும்னு சொன்னால், அப்போ அது எல்லா பொறுப்பும் அந்த தாய்க்கு தான் இருக்கு. உடனே அந்த தாய் என்ன சொல்லணும், தாய்க்கு இதை சொன்னோடனே எனக்கு போய் நீங்கள் பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, ஏன்னா உன்னை நம்பி அடுத்த ஜெனரேஷன் இருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கு தவறான ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் நம்மளுக்கு இல்லை. கடவுள் நம்மள்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதை நல்லபடியாக வளர்த்து சமுதாயத்தில் இருக்கிறதுக்கு நம்ம எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கணுமே தவிர, தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இந்த பொறுப்பை எல்லா தாய்மார்களும் புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால், அடுத்த ஜெனரேஷனை கன்வின்ஸ் பண்ணுறதை காட்டிலும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது நம்மளோட கடமை.
அப்போ எடுத்து சொல்கிறதுக்குன்னு சொன்னால் ஒரு விஷயமும் லெர்னிங் பை அப்சர்வேஷன், லெர்னிங் பை இமிட்டேஷன். என்ன பண்ணணும், பார்க்குற செய்தியை அப்படியே சிறப்பாக சொல்லணும், பார்க்குற செய்கைகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை அந்த குழந்தைகளுக்கு நம்ம வளர்க்கணும். அதை சரியாக செய்யணுன்ற ஒரு கடமை உணர்ச்சியும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது அப்படியே நம்ம அம்மா எப்படிலாம் சிறப்பாக செய்கிறாங்க. சாமானெல்லாம் கண்டெய்னர்லேருந்து கண்டெய்னர் விட்டு மாற்றும் பொழுது நிறைய அதுக்கு உண்டான சப்போர்ட்டு கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க, கீழெல்லாம் செதறாமல் பார்க்குறாங்க. அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைய செய்யுதுன்னு சொன்னால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அதுவும் அதுபோல் செய்யும். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம என்ன செய்யலாம்னா, இது போல் கண்டெய்னர் விட்டு கண்டெய்னர் மாற்றும் பொழுதோ இல்லை வேறு இன்னும் முக்கியமான சில பொறுமையாக செய்யக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், குழந்தைகளை கூட்டு பக்கத்தில் உட்காந்து வச்சு, இப்போ நான் அம்மா என்ன பண்ண போகிறேன் பாரு, எல்லாத்தையும் நான் செய்கிற வரைக்கும் பொறுமையாக பாரு, எட்டி நின்று அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்சர்வேஷன் செஷன் அப்படின்னு ஒன்று காமிச்சு கொடுத்தோமான இது இன்னும் என்ன பண்ணோம், ஆடட் டு தி க்ரீம் அப்படின்னு நல்ல அளவில் என்ன ஆகும், ஒரு பால் ஏற்கனவே சுவையாக இருக்கும், அதுக்கு சர்க்கரையும் சேர்த்தா இன்னும் அது ரொம்ப சுவை கூட்டி இருக்கும் போல். அது லேர்னிங் பை இமிட்டேஷன் போக லேர்னிங் பை அப்சர்வேஷன், சீயிங் அண்ட் லேர்னிங் அப்படின்றத அது சிறப்பாக அதனுடைய மனசுக்குள்ளே வளர வைக்கும். அது குழந்தைகளுக்கு அந்த செய்கைகளை சிறப்பாக செய்யறதுக்கு நல்ல வழிவகுக்கும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.